அண்மை செய்தி. ஆணவ கொலை தொடர்பாக சுர்ஜித் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, கைது செய்யப்பட்டுள்ள அந்த சுர்ஜித் மீது இதுவரை என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இப்ப குண்டாஸ் வேற போடப்பட்டிருக்கு. முழு விவரம். விக்னேஷ், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சுஜித் என்பவர் கடந்த 27ஆம் தேதி அவருடைய சகோதரியே தோழரான கவின் செல்வ கணேசை திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை வாசலில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுஜித் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த கவின் செல்வ கணேச அவர்கள் அவர் குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களின் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சரவணன் மற்றும் அவருடைய தாய் கிருஷ்ணகுமாரி அவர்களின் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அன்றைய தினமே கொலை நடந்த இரவே சுஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தற்போது திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் சந்தோஷ் கதிமினி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கொலை வழக்கில் தாய் தந்தைக்கு தொடர்பு இருப்பதாக அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் உறவினர் தரப்பை தெரிவித்து உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் தற்போது வரை பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து அவருடைய போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருது.